ஸ்தோத்திரம். இந்த மகிழ்ச்சி நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த வாரத்தில் நம்மளுக்கு கிருபையாக தந்த வசனமாவது யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்க்கும்போது, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். என் அன்பு பிள்ளைகளே, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். என் அன்பு பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 7வது மாதத்தில் உங்களுக்குன்னு குறித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அவர் தந்தே ஆகுவான். என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் பயப்படாதீங்க, கலங்காதங்க, விசுவாசத்தோடு இருங்க. நிச்சயமாக உங்களுக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இது யோபு பக்தர் சொல்கிறார். யாருக்கு நிறைவேற்றினார் என்று சொல்லி வேதாமத்தில் நம்ம பார்க்கும்போது இங்கே ஒரு அருமையான தேவ மனிதனை நம்ம பார்க்குறோம். அவர் யார் என்று சொன்னால் விசுவாச தகப்பனாகிய ஆபிரகாம். என் அன்பு பிள்ளைகளே, அவருக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொல்கிறார். நான் உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொல்கிறார். ஆபிரகாம் அதை விசுவாசித்தார், அதை நம்பினார். அவர் அதே போல ஆண்டவர் திரளாய் பெருக பண்ணினார். என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும் நீங்கள் விசுவாசத்தோடு இருங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அப்படி நிறைவேற்றி தருவார். அவர் உங்களுக்குன்னு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றி தருவார். இந்த நாளில் நீங்கள் நினைக்கலாம், ஒருவேளை ஜனவரி மாதத்தில் வாக்குத்தத்தம் தந்திருக்கிறாரு, இன்னும் நிறைவேற்றவில்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கீங்களா? ஆபிரகாம் விசுவாசித்தான். அதனால தான் ஆண்டவர் அவரை திரளாய் பெருக பண்ணினார். அவர் ஒரு மனிதன் தான், ஆண்டவர் அவரை திரளாய் பெருக பண்ணினார். வானத்து நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் எண்ணு, அவ்வளவா ஆண்டவர் அவர் ஆசீர்வதித்தார். அதே போல 7வது மாதத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கீங்களா? நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். உங்களை அவர் எனக்கு குறித்திருக்கிறதை உங்களுக்கு அவர் நிறைவேற்றி தருவார் என்று சொல்ல வார்த்தையின்படி நிச்சயமாக நிறைவேற்றி தருவார். என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசத்தோடு இருங்க, நிச்சயமாக நிறைவேற்றி தருவார். ஒரு அருமையான தம்பதியினர் 7 வருடம் ஆகிவிட்டது, எனக்கு குழந்தை இல்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டு இருந்தாங்க. ஒருவேளை அவங்க அத்தை மாமா சொல்லுவாங்க, ஒவ்வொரு நாளும் நீங்கள் மருத்துவர்கிட்ட கடந்து போங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பெண்மணியோ ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதத்தில் பொறுமையாக காத்திருந்தாங்க. 7 ஆண்டும் பொறுமையாக காத்திருந்தாங்க. இந்த 7வது ஆண்டு இந்த மத்தி பகுதியில் ஆண்டவர் கன்சீவாக வச்சிருக்கிறான். என் அன்பு பிள்ளைகளே, அவங்களுக்கு 7வது மாதம். நிச்சயமாக நீங்களும் பொறுமையாக காத்திருக்கும் போது ஆண்டவர் அந்த கற்பத்தை தந்து உங்களை மகிமைப்படுத்துவான். நீங்களும் இந்த நாளில் ஒருவேளை இத்தனை ஆண்டு காலம் ஆயிற்று, நான் படித்து முடித்து எனக்கு வேலை இல்லைன்னு கலங்கி கொண்டு இருக்கீங்களா? நீங்கள் ஆண்டவர் உங்களுக்குன்னு குறித்து வைத்திருக்கிறதை அவர் கட்டாயம் நிறைவேற்றி தருவார். எந்த இடத்துல உங்களுக்கு வேலையை குறித்து வைத்திருக்கிறாரோ அதே இடத்துல உங்களை நிறைவேற்றி தந்து பணி செய்ய வைப்பான். என் அன்பு பிள்ளைகளே, என் மகளுக்கு திருமணம் ஆகவில்லையே, படித்து முடித்துட்டான், வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கான், ஏற்ற துணையில்லைன்னு கலங்கி கொண்டு இருக்கீங்களா? என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, நீங்கள் பொறுத்துணையோடு ஜெபிங்க, விசுவாசத்தோடு ஜெபிங்க. ஆண்டவர் நிச்சயமாக அந்த மகளுக்குன்னு குறித்து வைத்து இருக்கிறேன் ஏற்ற துணையை தந்து நிச்சயமாக இந்த ஆண்டில் திருமண காரியத்தை நடத்தி தருவான். ஜெபிப்போமா? எனக்கு குறித்ததை நிறைவேற்றி தருபவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவை செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரி ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். தகப்பனே, உங்களுக்கு நன்றி ராஜா. யோபுவின் புஸ்தகத்தில் நாங்கள் பார்க்கும்போது ஆண்டவரே அவர் ஒரு அருமையான வசனத்தை சொல்கிறார். ஐயா, அவர் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றி தருவார் என்று சொல்கிறார். ஐயா, என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் இதை யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கீங்களோ, யோபு 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் உங்களுக்கு அவர் குறித்து வைத்திருக்கிறத அப்படி நிறைவேற்றி தருவேன் என்று சொல்கிறார். என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, அதை நீங்கள் யாராக இருந்தாலும், என் மகனுக்கு வேலையிலே
என்று கலங்கி கொண்டு இருக்கிறியா? என் மகளுக்கு திருமணம் ஆகவில்லை என்று கலங்கி கொண்டு இருக்கிறியா? என் மகளுக்கு ஒரு கற்பம் இல்லை என்று கலங்கி கொண்டு இருக்கிறியா? ஐயோ, என் மகனுடைய வியாதி பிணி மாறும் சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறியா? என் அன்பு மகளே, ஆண்டவர் ஒரு குறித்த நேரத்தை வைத்திருக்கிறார். அதை சரியான வேளையில் நீங்கள் விசுவாசிக்கணும், நீங்கள் நம்பணும். நிச்சயமாக அவர் நிறைவேற்றி தருவார். உங்களுக்கு குறித்திருக்கிறத அவர் நிறைவேற்றி தருவார். தொடர்ந்து வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.